முன்னாள் முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு ரேஷன் பொருட்கள் வந்து முதியோர்களுக்கும் ஊனமுற்றவர்களுக்கும் வீடு தேடி கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வச்சு அதுக்கு தாயுமானவர்ன்ற ஒரு அழகார பேரை சுட்டியிருக்கிறாரு. அந்த தாயுமானவர் அப்படின்ற பேரை வந்து இந்நாள் கவர்மெண்ட் வந்து நீக்கியிருக்காங்க, பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. நான் ஒன்று சொல்லிக்கிறேன், நீங்கள் எத்தனை ஜென்மம் ஆட்சி பண்ணாலும் ஒரு திட்டத்துக்கு இவ்வளோ அழகான பேரை உங்களால் சுட்டவே முடியாது. என்ன மாதிரி இன்னும் ஒரு தோழர் அந்த நியூஸ்க்கு கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு, அதை படிக்கிறேன் பாருங்கள். சாந்தகுமார் கேஎஸ்கே அப்படின்ற தோழர், அப்பா எங்கே என கேட்ட வீரன் தொடை நடுங்கிக் கொண்டே அவரின் பெயரை நீக்கிக் கொண்டிருக்கிறான். பெயரில் கை வைக்க தைரியம் உள்ள வீரன் திட்டத்தை தொடுவதற்கு தொடை நடுங்கும் வரை ஸ்டாலின் என்றும் தாயுமானவர் தான். எவ்வளோ அழகா சொல்லியிருக்கிறாரு. இப்போதான் என் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இந்த கமெண்ட் படிக்கும் போது. நாட்டில் தண்ணி பிரச்சனை, வேலையில்லா திண்டாட்டம், தண்ணி பிரச்சனை வந்துட்டு கர்நாடகாவும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு வாரே நடக்க போகிற சூழ்நிலையில் போயிட்டு இருக்குது. வேலையில்லா திண்டாட்டம் மாணவர்களுடைய படும் போராட்டமாக நடந்துகிட்டு இருக்குது. நாட்டில் இன்னும் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் இன்னமும் பெயர் மாற்றம் மட்டுமே பண்ணிகிட்டு இருக்கீங்க. அது சரி, எல்லா திட்டத்தையும் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. நீங்கள் இனிமேல் எந்த திட்டத்தை பண்ண போகிறீங்க? உங்களால் பெயர் மாற்றம் மட்டும்தான் பண்ண முடியும். பட்டி, டிங்கரிங், பேட்ச் ஒர்க்கு, பேஸ்ட் காப்பி, இதை விட்டுட்டு வேறு ஏதாவது பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்.